நிறைய பாலில் கூட நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, கால்சியம் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு ட்ராப் விஷத்தையும் கலந்துட்டு இப்போ நம்ம ஸ்டர் பண்ணி கொடுக்கலான்னா அது வந்து சரியாகுமா? ஸோ கல்லில் ஆல்கஹாலும் இருக்கும்போது எந்த ஒரு மருத்துவர் என்ன விடுங்க, எந்த ஒரு மருத்துவரும் வந்து மதுவை இருக்கிற ஒரு பானத்தை குடிக்க அனுமதிக்க விட மாட்டோம். இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்குல்ல, ஸ்கின் டிசீஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒல்லியா இருக்கிறாங்க அவங்கள குண்டாக்குறதுக்கெல்லாம் கல் வந்து ரொம்ப உபயோகப்படுத்துறாங்க. பியர் அடிச்சா கூட பாட் பெல்லி வரும், அதுக்காக பியர் அடிக்க சொல்ல முடியுமா? இந்த சிக்கன்னா வந்து பிராய்லர் கோழிகளை இப்படி வளர்க்கறது மூலமா ஒரு பண்ணையில வச்சு வளர்க்கறத வந்து எதிர்க்கிற மக்கள் தான். ஏன்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க, அது கெடுதல் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்காக எதிர்க்கிற மக்கள் தான் கல் குடிப்பதும் நீரா குடிப்பதும் ரொம்ப முக்கியம்ன்றாங்க. லெட் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம பேச போறோம், அதுவும் கல்லு பத்தி. இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஜேசன் பிலிப் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பணிபுரிகிறார், யூராலஜிஸ்ட் அண்ட் ஆண்ட்ராலஜிஸ்ட். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். கல்லு வந்து இங்க தடைப்பட்ட உணவா இருந்தா கூட கல்லை வந்து தடை நீக்கணும், இது வந்து ஒரு பிரைமரி வந்து ஹெல்த்துக்கு ஒரு முக்கியமான உணவு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அவங்க டாக்டர்கிட்ட விலாவரியா கேட்கலாம். கல்லில் வந்து ஆல்கஹால் இருக்கு, ஆல்கஹால்னா மது இருக்கு. மதுவை வந்து எந்த ஒரு மருத்துவரும் வந்து மது குடிங்க இல்லை மது குடிக்காதீங்கன்னு சொல்லாமல் இருக்க மாட்டார். அந்த வகையில் கல்லில் வந்து 8% ஆல்கஹால் இருக்குது. நான் குடிக்காதவன், நான் வாழ்க்கையில் குடித்ததே கிடையாது, அதனால் மற்ற ஆல்கஹால்ஸ்லாம் எவ்வளோ பர்சன்ட் தெரியாது. கல்லில் வந்து 8% ஆல்கஹால் இருக்குது. அதாவது ஒரு 1000 ml, ஒரு 500 ml ஒருவர் குடித்தார் என்றால் 80 ml பியோர் ஆல்கஹால் குடிக்கிறாரு. இப்போ ஒரு ஆல்கஹால்ங்கிறது சேஃப் லிமிட்டே கிடையாது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல்னு உலகளாவே ஒரு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாட் ஈவன் அ சிங்கிள் ml இஸ் சேஃப் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால். நான் கல்லு பத்தி பேசலோட ஆல்கஹால் பத்தி சொல்றேன். ஆல்கஹால் இஸ் நாட் ஈவன் அ சிங்கிள் ml, தெர் இஸ் நோ சேஃப் லிமிட் ஃபார் ஆல்கஹால் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது எப்படி கல்லை வந்து குடிக்க வந்து பொதுமக்களை நிறைய விட்டமின்ஸ் இருக்கதா சொல்றீங்க. கல்லு குடிச்சா ஸ்கின்னுக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, டைஜஷனுக்கு நல்லது, போய் கூகுள் பண்ணி பாரு. நிறைய பால்ல கூட நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, கால்சியம் எல்லாம் இருக்குது. அதுல ஒரு டிராப் விஷத்தையும் கலந்துட்டு இப்ப நம்ம ஸ்டர் பண்ணி கொடுக்கலான்னா அது வந்து சரியாகுமா? ஸோ கல்லில் ஆல்கஹாலும் இருக்கும்போது எந்த ஒரு மருத்துவர் என்ன விடுங்க, எந்த ஒரு மருத்துவரும் வந்து மதுவை இருக்கிற ஒரு பானத்தை குடிக்க அனுமதிக்க விட மாட்டோம். சரி, இப்போ நான் வந்து திருச்செந்தூர் ஊர்ல இருந்து வரேன். நான் திருநெல்வேலி என்னோட சொந்த ஊர். எங்களுக்கு வந்து பதனி வந்து நாங்கள் சின்ன வயசுல இருந்தே குடிக்கிறோம். நாங்களும் அதே தான். பதநீரோ நுங்கு பத்தியோ அது தவறு என்று நான் கூறவில்லை. கல்லில் மதுவின் 8% இருக்கிறது வந்து நிரூபிக்கப்பட்டது, ஆல்கஹாலில் நிரூபிக்கப்பட்டது. இது வந்து சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு ஆஸ் அ டாக்டர், ஒரு மருத்துவராக எவ்வளோ % ஆல்கஹால் இருந்தாலும் அந்த ஒரு பெவரேஜ் பதார்த்தத்தை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். இதில் வந்து மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை. இது நான் பல இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன். இல்லை, எங்கள் ஊர்லலாம் வந்து இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்குல்ல, ஸ்கின் டிசீஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒல்லியா இருக்கிறாங்க அவங்கள குண்டாக்குறதுக்கெல்லாம் கல் வந்து ரொம்ப உபயோகப்படுத்துறாங்க. பியர் அடிச்சா கூட பாட் பெல்லி வரும், அதுக்காக பியர் அடிக்க சொல்ல முடியுமா? அப்படி அதுக்காக அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஒரு ஃபுல் பால் எடுத்துட்டு அதில் ஒரு ட்ராப் விஷத்தை கலக்கிட்டு இப்போ நீ குடிங்க, அதுதான் ஃபுல்லாக பாலாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க முடியாது. அதில் வர ஒரு டெலிட்டீரியஸ் எஃபெக்டும் இருக்குது, உடலுக்கு ஆபத்தான ஒரு விஷயம். ஆல்கஹால்னால என்னென்ன கேன்சர் வருது, வாயில கேன்சர் வருது, உணவு குழாயில கேன்சர் வருது, வயிறுல கேன்சர் வருது, இறைப்பையில கேன்சர் வருது, பெருங்குடல்ல கேன்சர் வருது, பேங்க்ரியாஸ்ல கேன்சர் வருது, ஹார்ட்ல வந்து ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட்ல பிபிஐ ஏத்துது, ஹார்ட்ல வந்து கார்டியோமயோபதிங்கிற ரொம்ப டேஞ்சரஸான ஒரு வியாதியை வந்து ஆல்கஹால்னு சொல்றது நான் மதுவை சொல்றேன். ஸோ இந்த மது வந்து 8% இருக்க கல்ல வந்து உபயோகிக்கிறத என்னாலுமே நாங்கள் வந்து எதிர்ப்போம், மருத்துவர்களான நாங்கள் எதிர்ப்போம். ஸோ இது பொதுமக்கள் உடல்நலனுக்காக, நான் பர்சனலாக குடிக்கிறது இல்லை, பொதுமக்கள் நலனுக்காக நாங்கள் வந்து சோஷியல் சர்வீஸ் கண்டிப்பாக எதிர்க்க தான் செய்வோம்.
அது வந்து ஏற்க முடியாது. ஸோ கல் வேற, பதநீர் வேற, நுங்கு வேற. அது உங்களுக்கும் தெரியும், நம்ம 2 பேரும் பக்கத்து ஊருக்காரங்க தான். சார் இப்போ நம்ம பதநீரை பத்தி பிரச்சனையே கிடையாது, அதுல வந்து நீங்களும் உடன்படுறீங்க, நானும் உடன்படுறேன். அப்ப கல்லு வந்து மாடரேட்டா குடிக்கலாமா? இல்ல, அதுதான் ஆல்கஹாலையே WHO அண்ட் CDC சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோலும் WHO டோன்ட் ட்ரிங்க் ஈவன் a drop of alcoholனு சொல்றாங்க. அப்ப நான் அதை ட்விட்டர்ல போட்ட போது சொன்னாங்க, ஒரு அரை பியர் குடிச்சேன்னா வந்து எனக்கு நல்லா இருக்கு, அது கூட குடிக்க விட மாட்டீங்களா டாக்டர்? இல்ல, ஒரு சொட்டு கூட நான் குடிக்க விட மாட்டேன். இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஆஸ் அ டாக்டர் ஐ எம் ஸ்பீக்கிங் ப்ரொஃபஷனலி. மது உள்ள ஒரு பானத்தை நான் குடிக்க விட மாட்டேன். மது இல்லாத பானத்தை நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பட் மது உள்ள ஒரு பானத்தை நான் குடிக்க, நான் வந்து திருப்பி பதிவு போட்டுட்டு தான் இருப்பேன். ஆல்கஹாலை குடிக்காதீங்க, ஆல்கஹால் உள்ள பானங்களையும் குடிக்காது. அது பியர் தான் சொல்லலாம், அது வைன்னு பேர் சொல்லலாம். வைன் இஸ் குட் ஃபார் ஹெல்த்னு, அதுல வைட்டமின்ஸ் இருக்குன்னு என்னென்னமோ அதெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. இதை நான் வந்து குடிக்கிறது இல்லை, குடிச்சதே கிடையாது இந்த வயசு வரைக்கும். அதனால எனக்கு இந்த பேருங்கள்லாம் தெரியாது. என்னென்னமோ பேர்ல வச்சுட்டு இது குடிக்கலாமா டாக்டர், அது குடிக்கலாமா, எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் மது உள்ள பானங்களை அருந்தாதீர். ஏனென்றால் WHO என்ன கூறுகிறது, ஒரு சொட்டு கூட விஷமாக மாறும், ஒரு சொட்டு கூட உங்கள் உயிருக்கு ஆபத்தாக முடியலாம், இல்லை பல வியாதிகளை உண்டு பண்ணலாம். உயிருக்கு ஆபத்தாக தான் ஒரு வியாதி முடியணும் கிடையாது, பல வியாதிகளையும் உண்டு பண்ணலாம். நான் சொன்னேன், ஆல்கஹாலிக் கார்டியோமயோபதி கல்லும் உண்டு பண்ணும், அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் உண்டு பண்ணலாம், அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் உண்டு பண்ணலாம், அப்புறம் லிவர் ஃபெயிலியர், லிவர் சிரோசிஸ், ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், இதெல்லாம் உண்டு பண்ணலாம். கேன்சர்ஸ், வாயில கேன்சர், குடிக்கிறது வாய் வழியா தானே, அந்த வாயில அது படும்போது வாயில கேன்சர் உண்டு பண்ணலாம், உணவு குழாயில கேன்சர் உண்டு பண்ணலாம், இறைப்பையில கேன்சர் உண்டு பண்ணலாம், பெருங்கடல கேன்சர் உண்டு பண்ணலாம், பேங்க்ரியாஸ்ல கேன்சர் உண்டு பண்ணலாம். ஸோ இத்தனை கேன்சர்லாம் உண்டு பண்ற ஒரு பானத்தை அப்படி குடிச்சுதான் ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருக்கா? காஃபி இல்ல சார், அது வந்து மது அப்படின்னு குடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு ஹெல்த் ட்ரிங்க்னு சொல்றத வந்து எப்படி எல்லாம் அனுமதிக்கக்கூடிய பிரச்சனை ஆயிடுது. ஏன்னா நீங்க ஒரு மது அப்படின்னா கூட ஒரு அளவோட குடிக்கணுங்கிற ஒரு உணர்வு இருக்கும். அந்த பேரே சொல்லாம, மது இருக்கிறதவே சொல்லாம, அது ஒரு ஹெல்த் ட்ரிங்க்னு சொல்றத வந்து ஒரு மருத்துவர் வந்து எப்படி வந்து அனுமதிக்க முடியும்? ஒரு சமுதாய அக்கறை எங்களுக்கு இருக்கு இல்லையா? நாங்க வந்து எங்களை மட்டும் பாதுகாக்கிறது, ஒரு சமுதாய அக்கறையோட பதிவிடுறதும் பேச்சு சொல்றதும் எங்களோட கடமை. அதுக்கு தான் நாங்க படிச்சிருக்கிறோம். அதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களை படிக்க வச்சது. கல்லு குடிப்பீங்களா? குடிப்பேன். ஆளுதான் அதிகம் குடிப்பேன். கல்லு குடிப்பீங்க? ஆனால் புளிக்க வச்சு குடிக்க மாட்டேன். எந்த பண்டத்தை புளிக்க வச்சு குடிக்கூடாது. அப்படியா? ஆமாம். அப்போ புளிக்காமல் குடிக்கணும், எப்படி குடிக்கணும்? கல்லை மரத்துலேருந்து இறக்குன கல்லை குடிக்கணும் உடனே. புளிக்க வச்சாலும் எவ்வளவு நாள் புளிக்க வச்சாலும் எப்படி தான் புளிக்க வச்சாலும் 13% மேலே ஆல்கஹால் அளவு போகாங்க. வாங்க சொன்னீங்க, கல்லு வந்து இறக்கணும்னு குடிச்சா அது போதை இல்லை, கரெக்டா? இருக்கும். ஆல்கஹால் அளவு குறைவா இருக்கு. இறக்கணும்னு போதை இருக்கும். ஆமாம், அடுத்த நாள் குடிச்சா ஆல்கஹால் அளவு அதிகமாகும். கல் இறக்குனா போதை இருக்கும். நீங்கள் வந்து அந்த வடியக்கூடிய சுவைநீர் இருக்குல்ல, அதில் ஆல்கஹால் இருக்காது. அதே காற்று பட்டா காற்றுல இருக்கக்கூடிய களைத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் பட்டு ஃபர்மெண்டேஷன் ஆக நொதிச்சு போகும். அப்படி நொதிச்சு போகும்போது ஆல்கஹால் வந்துடும்ல. அதனால தான் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, கல்லை முன்னிட்டு வண்டி வாகனம் ஓட்ட வேண்டாம்பாங்க. ஏன்னா கல் குடிச்சா எப்படி கொஞ்சம் தூக்கம் வரும், அந்த மாதிரி மயக்கம் வரும். நல்லா தூக்கம் வரும். தூக்க மாத்திரையே தேவையில்லை. நான் சமுதாயத்துக்கு சொல்ல விரும்புவது, மது உள்ள பானங்கள் எதையும் குடிக்காதீர். அது வந்து கல்லையும் சேர்த்து தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அதுலயும் வந்து மது உள்ளது. நான் பர்சன்டேஜே சொல்லிட்டேன் 8% இருக்குன்னு. மற்றதுலாம் இறக்கின உடனே 5% ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது 5, அதுக்கப்புறம் வந்து டைம் ஆக அது 7-8 வரைக்கும் போகுது. அப்ப கேரளா இவங்க என்ன கேள்வி கேக்குறாங்க கேட்டீங்கன்னா, கேரளால பேன் பண்ணணும்ங்கிறது நானே நிறைய பதிவு போட்டிருக்கேன். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா இடத்துலயும் குடிக்கிறாங்க. கேரளால பியர் கூட வந்து குடிக்கிறாங்க, என்னென்னமோ ஆல்கஹால் அப்ப இங்கே மத்த மதுக்களை நீங்க வந்து விற்பனைக்கு இங்கே கூட டாஸ்மாக்னு ஒரு கடை வச்சு ஏதோ பல மதுக்கடைகள்ல மது குடிக்கதான் செய்றாங்க. பட் அதை வந்து ஒரு மருத்துவர் வந்து அது வந்து சரின்னு சொல்ல முடியுமா? மது குடிக்கிறத மது இங்கே நம்ம தமிழ்நாட்டிலயும் மது குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, கேரளாலயும் இருக்கிறாங்க, கர்நாடகாலயும் இருப்பாங்க, ஆந்திராலயும் இருப்பாங்க. பட் வந்து ஆஸ் அ மருத்துவர் அது குடிக்காதீங்கன்னு சொல்றது தான் என்னோட வேலை. கொஞ்சம் குடிச்சுக்குவா, நான் ஒரு பதிவு போட்டேன் சார், ஒரு பாதி பியர் குடிக்குவா, இல்லை ஒரு குவார்டர் பியர் குடிக்குவா, ஏன்னா பியர் இல்லாமல் இருக்க முடியாது சார், குடிக்கவே கூடாது. ஏன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பல ட்ரையல்ஸ் செஞ்சுட்டு தான் வந்து இதை சொல்றாங்க. தெர் இஸ் நோ சேஃப் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால், தெர் இஸ் நோ. இதே வார்த்தை CDC சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் சொல்றாங்க. நல்ல வந்து 1 லிட்டர் குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா தூக்க மாத்திரையே வேண்டியதில்லை, நல்லா தூங்கலாம், வெடி வரலாம்.
அவ்வளோ போதை போதை அல்ல, போதை அல்ல, தெளிவா போதை அல்ல. நீங்க போதை பொருள்ங்கிறது வேற. there is no safe level of alcohol. ஸோ அது எந்த லெவல் ஆஃப் ஆல்கஹால் வந்து எந்த வியாதியை உண்டு பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ வியாதி உள்ள ஒரு பானத்தை ஏன் குடிக்கணும், எத்தனையோ பானங்கள் இருக்கும்போது இதை ஏன் குடிக்கணுங்கிறது தான் என்னோட வாதம். கல்லுள்ள பானங்களை யாருமே எந்த வயதில், இதுல குழந்தைகளுக்கு குடிக்கிறதா நேற்று ஒரு ட்வீட் பாட்டு, எவ்வளவு கஷ்டம், மனசு பார்த்தோன்னு பதறிடுச்சு. தாய்ப்பாலுக்கு முன்னாடி கல்ல தான் உணவா கொடுத்தோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இவங்களுக்கு 9 மாசம் நடக்குது. இவங்க பேர் தனித்தமிழ். ஒரு அம்மா வந்து ஒரு கை குழந்தைக்கு கல்லை வந்து கொடுக்குறாங்க. மது உள்ள கல்லை வந்து ஒரு குழந்தைக்கு கொடுத்தா என்னென்ன ஆபத்துகள் ஏற்படும்ங்கிறது புரியல. பெரியவங்களுக்கே ஆபத்து ஏற்படும் போது அது பார்த்தா அந்த குழந்தைக்கு 1 வயசு கூட இருக்காது போல, அதுக்கு கூட கல்லை கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல உடலுக்கு நல்லதுன்னு சொல்றது அந்த சூடோ சயின்ஸ் பிரேக் பண்ணணும். அது வந்து சூடோ சயின்ஸ் பிரேக் பண்ணக்கூடிய கடமை யாருக்கு இருக்கு? படித்த மருத்துவர்களுக்கு தான் இருக்குது. ஆல்கஹால், மதுவை குடிக்காதீர்கள், ஒரு சொட்டு கூட குடிக்காதீங்க. ஏன்னா சேஃப் லிமிட்டே கிடையாது. அதனால கல்லுங்கிற பேர்ல இல்ல இத்தனை பேருக்கு வேலை போகுதேங்கிற பேர்ல எந்த பேர்ல கேட்டாலும் விஷம்தான். அதை வந்து குடிக்க விட அனுமதிக்க மாட்டோம். நாங்க சட்ட ரீதியாக கூட போராடுவோம். இப்போ வந்து இது இப்போ திருச்செந்தூர் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையான ஏரியா இருக்கு இல்லையா சிவகாசி, இந்த இடங்கள்ல ட்ரையா இருக்கிற ஏரியால பனைமரம் அப்படிங்கிறது வந்து ஒரு அவங்களுக்கான வாழ்வாதாரமா இருக்குது. அப்போ அந்த பனைமரத்துல இருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் ஒரு சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா இத்தனை லிட்டர் கல் இறக்கலாம், இத்தனை 1000 பணம் சம்பாதிக்கலாம், அப்படியே சம்பாதிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு கடையில் விற்குது, நான் 100 ரூபாய்க்கு கல் இறக்கணும், அதுக்கான செலவு என்ன ஆகுது, அதை கொண்டு வந்து விற்கிற அளவுக்கு அந்த செயின் அது எல்லாத்தையும் கணக்கு பண்ணாமல் இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறத எங்களை வந்து நிறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு காட்டாங்க. அது உண்மையும் இல்லை. முதல் விஷயம். இல்லாமல் மற்றவர்களுக்கு கெடுதல் பயக்கக்கூடிய வகையில் ஒரு ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கறதுங்கிறது சொசைட்டியாவே ஏற்றுக்க முடியாதுங்கிறது தானே. ஆமாம், ஒரு சமுதாயமா மக்களின் வாழ்வை பாதிக்கக்கூடிய, அது ஒருத்தனோட வாழ்க்கையை உயிரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் கூட மருத்துவ சமுதாயம் அதை எதிர்க்க தான் செய்யும். அதை என்னைக்குமே அதை வந்து என்டாஸ் பண்ண முடியாது. சரி பரவாயில்லையே, அவன் கேட்குற மாதிரி நான் பாதி பியர் குடிச்சிக்குவா சார் அப்படின்னு பதிவு போடுறாங்க. இல்லை ஒரு சொட்டு கூட குடிக்கூடாது. இதையே தான் நான் திருப்பி சொல்லுவேன். எத்தனை தடவை கேட்டாலும், எத்தனை விதமாக கேட்டாலும், மது உள்ள பானங்களை அருந்தாதீர். மற்ற பானங்கள் நிறைய இருக்கு. லைம் ஜூஸ் இருக்கு, ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு, அதெல்லாம் குடிக்கும். இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆராய்ச்சி, அது வந்து அவங்க கமலா ஷோனி அவங்க வந்து ரொம்ப நீண்ட காலத்துக்கு முன்னாடி சைட்டோக்ரோம் C கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட். அவங்க கிட்ட கேட்குறாங்க, ராஜேந்திர பிரசாத் அவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் ஏழைகள் சாப்பிட்றதுக்காக இந்த நீரா அப்படிங்கிற அந்த இதில் இருக்கிற விட்டமின்ஸ் ஏதாவது இருக்குதா, நல்லதா அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்க தான் முதல்ல சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த விட்டமின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்தியா முழுக்க உணவு விஷயங்களை அறிமுகப்படுத்துறதுல அவங்க முக்கிய பங்கு வகிச்சாங்க. அதுக்காக அவங்களுக்கு அவார்டும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொண்டு வராங்க. இப்போ அவங்க சொல்லும் பொழுது வெண்புரட்சியும் நடக்கலை, இந்த மாதிரியான இந்த பசுமை புரட்சியும் வந்து ஆரம்ப காலகட்டமாக இருந்திருக்கலாம். அப்புறம் நமக்கு இப்போ இந்த மாதிரி சிக்கன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. இப்போது இந்த சிக்கன்னா வந்து பிராய்லர் கோழிகளை இப்படி வளர்க்கறது மூலமாக ஒரு பண்ணையில் வச்சு வளர்க்குறத வந்து எதிர்க்கிற மக்கள் தான். ஏன்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க, அது கெடுதல் அப்படின்னு சின்ன விஷயங்களுக்காக எதிர்க்கிற மக்கள் தான் கல் குடிப்பதும் நீராக குடிப்பதும் ரொம்ப முக்கியன்றாங்க. ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு முட்டையும் ஒரு பிடி வேர்க்கடலையும் அல்லது ஒரு கப் தயிருமே சாப்பிட்டாவே போதும், உங்களுக்கு நீரால சாப்பிட்ற சத்துகள் கிடைச்சிரும். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு ஒல்லியா இருக்கிற குழந்தை குண்டாக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தினமும் முட்டை வந்து எவ்வளவு கவர்மெண்ட் கொடுக்குது சார், நாம கொடுக்க வேண்டியது கிடையாது, கவர்மெண்டே கொடுக்குது. கவர்மெண்டே வந்து சத்துணவுங்கிற பேர்ல நம்ம வந்து தமிழக அரசே கொடுக்குது. அந்த முட்டை இல்லாத சத்தா வந்து நீராவிலையும் கிடையாது, உங்களுக்கு பதனியிலையும் கிடையாது, கல்லுலையும் கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நீரா வந்து ஃபர்மெண்ட் ஆனாலுமே இந்த விட்டமின்ஸ் எல்லாம் அதுல பிரிசர்வ் ஆகுது. விட்டமின்ஸ் எல்லாம் இருந்தா ஒரு துளி விஷமும் இருந்தா பரவாயில்லையா? எதுவுமே இல்லாம ஒரு நல்ல முட்டையை சாப்பிடுறதுக்கு அப்செக்ட் பண்ற அதே மக்கள் தான் முட்டையை சாப்பிடுறத நம்ம ப்ரோமோட் பண்ணணும். அதுதான் நம்ம தமிழக அரசு நமக்காக அறிமுகப்படுத்துறாங்க, அதை ப்ரோமோட் பண்ணணும்.
அதை ப்ரமோட் பண்ணோம். அந்த ஏற்கனவே இருக்கிற இது காலங்காலமா ஒரு திட்டமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமா, நமக்கு வந்து அறிவியல் வளர வளர நமக்கு பொருளாதார வளர்ச்சியும் கிடைக்குது. ப்ரொடக்ஷன் அதிகமாக்கணுங்கிறதுக்காக நம்ம கோழி பண்ணைகளை வச்சு கோழி வளர்க்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா அவங்க வீட்டுல வளர்க்கறது தான் சிறந்ததுன்னா ஆளுக்கு ஒரு முட்டை கூட டெய்லி நம்மளால சாப்பிட முடியாது. இப்போ நமக்கு வந்து முட்டை புரோட்டீன், அதில் இன்னொன்று நீராவிலையும் எதுலையுமே வந்து ஒரு சொட்டு புரோட்டீன் கூட இல்லை. ரொம்ப ரொம்ப மினிமம் புரோட்டீன், ரொம்ப மினிமம் புரோட்டீனே இல்லாத ஒரு உணவு அது. அதை வந்து ஒரு லிட்டரோ 1/2 லிட்டரோ காலையில் குடிச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் சரியான உணவே கிடையாது உங்களுக்கு. அதில் வந்து வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது, குளுக்கோஸ்ன்ற இதுதான் இருக்குது. அப்போது அது நல்ல உணவு இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு முட்டையை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புரோட்டீன் கிடைக்கும், உங்களுக்கு எல்லா விட்டமின்ஸும் கிடைச்சி போயிடுது உங்களுக்கு இதில் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் ஈஸியாக ஒரு முட்டையை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போகலாமே. ஸோ என்னோட இது கல் யாருமே மது உள்ள பானங்கள் யாருமே குடிக்கக்கூடாது. மனிதர்கள் குடிக்கக்கூடிய பானம் மது உள்ள பானம் அல்ல. அதன்படி பார்த்தால் கல் மனிதர்கள் குடிக்க தகுந்த ஒரு பானம் அல்ல. உங்களோட நேரத்தை செலவிட்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.